Hi, I am Sendil. Welcome to our channel English Pesa Asaya. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. I'm going to teach you very interesting topic in English. அது என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கறீங்களா? How to pronounce contractions. How to pronounce contractions. Contraction அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ஒரே வார்த்தையா வாசிக்கிறதுக்கு பேர் தான் contraction. Okay, so இங்கிலீஷ்ல வந்து இந்த contraction will play the major role. If you want to speak English fluently, you have to use contractions. Okay, so contractions அவ்வளோ அழகா இருக்கும். பிகாஸ் நம்ம இங்கிலீஷை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நீங்க ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு இந்த கண்ட்ராக்ஷன்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அந்த அளவுக்கு இது முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதே சமயத்துல நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ட்ராக்ஷனை பத்தி நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன சென்டென்ஸ் வந்து நான் எழுதுறேன். ஓகே, ஐ ஆம் happy. Okay, so இது வந்து ஒரு சின்ன சென்டென்ஸ். ஓகே, I am happy. I am happy. இது எப்படி இருக்கு பாருங்களேன். I am அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. I am happy. ஓகே, ஸோ இதே இது கண்ட்ராக்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். கண்ட்ராக்ஷன் வந்து பொதுவா நம்ம எது கூட யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொனவுன் கூடயும் ஒரு வேர்ப். ஸோ வேர்ப் அப்படின்னா வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, am, is, are, was, were. அதுக்கப்புறம் வந்து பி வெர்ப்ஸ். ஓகே, பி வெர்ப்ஸ், அது have verbs, have, has, had. ஓகே, இந்த மாதிரி சில ஆக்சிலரி வேர்ப், மாடல் வேர்ப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி வெர்ப்ஸ், இது கூட தான் நம்ம வந்து இந்த கண்ட்ராக்ஷன் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஐ அப்படிங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஓகே, ஸோ ஐ, ஹி, ஷீ, இட், இதுக்கு பேர் வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ என் பேர் என்ன, செந்தில் அப்படிங்கிறது ஒரு நவுன், அது ஒரு பெயர் சொல். ஸோ இது வந்து ஒரு பையனை குறிக்கிறதுனால இதுக்கு ஏத்த ப்ரோனவுன் என்ன அப்படின்னா ஹி அப்படிங்கிறது இதுக்கு ஏத்த ப்ரோனவுன். ஸோ அதனாலதான் இதை வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏற்கனவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ப்ரோனவுன் கூடயும் ஒரு பி வெர்ப் அல்லது ஆக்சிலரி வெர்ப் அல்லது ஹேவ் வெர்ப் கூட யூஸ் பண்றது தான் கண்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, ரைட். இப்போ இதுக்கு நான் கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி வாசிச்சா நான் எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am happy. Okay, I am happy. I am happy அப்படின்னு சொல்றதுக்கும் I am happy, I am happy ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நான் ஒரு டீச்சர், I am a teacher அப்படி சொல்றதுக்கும் I am a teacher, I am a teacher, I am a teacher. ஸோ கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் லேர்னிங் கண்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதனால வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்கு நடுவில் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் கேட்பேன். ஓகே, கடைசியாக உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு, பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து ஐ ஹாவ் ரிட்டன் ஃபியூ சென்டென்சஸ். ஸோ ரெண்டு வார்த்தைகள் சேர்த்து நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். ஓகே, ஐ ஆம், யூ ஆர், ஹி இஸ், ஹி ஹாஸ், ஷி இஸ், ஷி ஹாஸ், இட் இஸ், இட் ஹாஸ், we are, they are அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது தவிர இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துக்கலாம். ஓகே, பாருங்க. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம், சப்ஜெக்ட். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து பி வெர்ப். ஸோ பி வெர்ப், ஹேவ் வெர்ப், ஸோ ஆக்சிலரி வெர்ப், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு தான் நம்ம கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் எழுதி போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஐ ஆம் அதை வந்து கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I am. ஸோ இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்றதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ I அப்போஸ்ட்ரோஃபி M. ஸோ இங்க ஏ வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு பதிலாக அப்போஸ்ட்ரோஃபி. ஓகே, அந்த இடத்துல கண்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். I am a teacher, I am a student, I am happy, I am sad. இந்த மாதிரி நீங்க வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் you are, right? You are my friend, you are my friend அப்படின்னு சொல்றோம். நீங்க என் ஃப்ரெண்டு,
you are இதுக்கு contraction apply பண்ணா எப்படி வரும் அப்படின்னா you apostrophe re you are my friend you are my friend you are அப்படின்னு சொல்றத நம்ம சேர்த்து எப்படி சொல்லலாம் you are my friend you are my student you are my teacher okay next he is என்னப்பா next he is அப்புறம் வந்து he has அப்படின்னு எழுதிருக்கேன் ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம ஒரே கன்ட்ராக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ he is ஃபார் எக்ஸாம்பிள் he is my friend அவன் என்னோட ஃப்ரெண்டு he is my friend அந்த he is அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is my friend he is அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா he is my friend he is my daddy okay he is my brother right so he has அப்படின்றது பாத்தீங்களா அதுக்கும் இதே தான் வரும் contraction okay he has come okay so he has க்கும் இதே contraction தான் வரும் next she is my friend அப்படின்னு சொல்றோம் she is அல்லது வந்து she has இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே contraction தான் that is she is my friend she is my mom okay she is my sister she is அப்படின்னு சொல்ற பதிலா she is right next it is my marker அப்படின்னு சொல்லுவோமா so it has இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே contraction தான் that is it's my marker it's my dog okay so it has அந்த இடத்துல வந்து நம்ம it's அப்படின்னு சொல்லலாம் okay so ஒரு டாக் இருக்கு அது போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் it's gone அது போயிருச்சு it's gone it has gone அப்படிங்கிறதுக்கு பதிலா it's gone அப்படின்னு சொல்லலாம் okay next we are friends நம்ம எல்லாரும் வந்து நண்பர்கள் we are friends we are happy அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we're friends right next they are okay they are my friends அவர்கள் என்னுடைய நண்பர்கள் right so they are அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா they apostrophe re they are my friends so இந்த பாருங்களேன் so இங்க they are அப்படிங்கறத நம்ம எப்படி வாசிக்கிறோம் there அப்படின்னு சொல்றோம் they are my friends so இதே மாதிரி இதையும் நம்ம அப்படிதான் வாசிப்போம் so there அப்படின்னா வந்து அதனுடைய அப்படின்னு அர்த்தம் அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் their car அவர்களுடைய car அப்படின்னு அர்த்தம் so அதே மாதிரி இங்க பாருங்க there so இது மூணுக்குமே வந்து ஒரே pronunciation there my friends their car there is so மூணுத்துக்குமே ஒரே மீனிங் தான் பட் இது வந்து they are அதோட கன்ட்ராக்ஷன் வந்து there ஈஸியா இருக்கா so இதே மாதிரி இன்னும் ஒரு சில கன்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம் so next வந்து have அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நம்ம கன்ட்ராக்ஷன்ஸ் படிக்க போறோம் so அந்த have அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்ண மாட்டோம் so I you we they so இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் கூட மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் மற்றபடி சிங்குலரா இருக்கு he she it இருந்ததுன்னா நம்ம has யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ அதை ஆல்ரெடி நம்ம இங்கேயே பார்த்துட்டோம் ஸோ அதனால தான் இந்த கேப் ஸோ இந்த இடத்துல வந்து have யூஸ் பண்ணவே மாட்டோம் ஸோ he she itக்கு வந்து நம்ம has தான் யூஸ் பண்ணுவோம் that's it ஓகே ஸோ I have நான் கார் வச்சிருக்கேன் I have a car நான் கார் வைத்திருக்கிறேன் I have இந்த வார்த்தையோட கன்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I've a car நான் கார் வச்சிருக்கேன் I've a car I have a car I've a car அதே மாதிரி நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன்
I've completed my work. I have completed my work. அப்படி சொல்றதை எப்படி சொல்லலாம்னா I've completed my work. Got it? Next, you have அப்படின்னு இருக்கு. Okay? You have. அது எப்படி சொல்லலாம்? You. Okay? You a car. நீங்க கார் வச்சிருக்கீங்க. Okay? நீங்க உங்களோட வேலையை முடிச்சிட்டீங்க. You completed your work. நீங்க உங்களோட வேலையை முடிச்சிட்டீங்க. That's it. Next, we have. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we've. நல்லா கவனிங்க. We've. We apostrophe we've. நாங்க கார் வச்சிருக்கோம். We've a car. Okay, நாங்க எங்களோட வேலையை முடிச்சிட்டோம். Okay, we've completed our work. Got it? Next, they have. அது எப்படி சொல்லலாம்? They've. A car. அவங்க கார் வச்சிருக்காங்க. So அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. They've completed work. Got it? சிம்பிளா இருக்கா? So திரும்ப வாசிக்கிறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து வாசிச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. I have, I've. You have, you've. We have, we've. They have, they've. Got it? ஈஸியா இருக்கா? ஸோ இங்கிலீஷ்ல வந்து என்னென்ன கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ நான் எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதே மாதிரி நெகட்டிவ் கன்ட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு, நாட்லாம் சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியா இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி சில கன்ட்ராக்ஷன்ஸ் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு சில வார்த்தைகள். நீங்க பாருங்க. ஸோ ஐ ஹேட். ஸோ இந்த ஹேடுங்கிற வார்த்தை வந்து பொதுவா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹாவோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஹேட். ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா நான் கார் வச்சிருக்கேன். ஐ ஹேட் அ கார் அப்படின்னா நான் கார் வைத்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா கிராமர் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இது வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் நல்லா கத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க. ஐ ஹேட் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஐ ஹேட் இது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா ஐட். ஸோ ஐ ஹேட் அப்படிங்கிறது 2 syllable. ஸோ இங்கிலீஷ்ல வந்து சிலபிள் வந்து நம்ம படிச்சிருப்போம், எத்தனை சிலபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சிலபிள் அப்படிங்கிறது நம்ம வாசிக்கிறத பொறுத்து மாறும். இங்க பாருங்க, ஐ ஹேட். ஸோ இது வந்து ஒரே மாதிரி வாசிப்போம். ஐட். யூ ஹேட். யூட். ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. யூ ஹேட். யூட். He had. He'd. She had. She'd. It had. இது எப்படி வாசிப்பீங்க? சோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னா eat it. Okay, eat it. We had. We'd. They had. They'd. Okay, that's it. So திரும்ப நான் வந்து ரிப்பீட் பண்றேன், நீங்க கூட சேர்ந்து வாசிங்க. I'd, you'd, he'd, she'd, eat it, we'd, they'd. ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, இங்க பாருங்க, நான் இங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இங்க வந்து பாருங்க, உட் அப்படிங்கிற வார்த்தை வந்து மாடல் வெர்ப்ல வரும். ஸோ உட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் வெர்ப். நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ உட்டோட யூசேஜஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த உட்டுங்கிற வார்த்தை ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் கூட சேரும் போது அதை கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வாசிக்கிறதுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ ஹேடுக்கு நீங்க என்ன வாசிச்சீங்களோ அதே தான் ஐ உட்டுக்கும் வரும். ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல வந்து நிறைய மாடல் வெர்ப் இருக்கு. கேன், குட், ஷால், ஷுட், மே, மைட் அப்படின்னு நிறைய இருக்கு. பட் எதுக்குமே கன்ட்ராக்ஷன் கிடையாது, இந்த உட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ இங்க ஐ ஹேடுக்கு என்ன வாசிச்சீங்களோ அதே தான் ஐ வுட்டுக்கும். ஐ வுட் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீங்க ஐட், யூ வுட்,
you'd, he would, he'd, she would, she'd, it would, it'd, it'd, we would, we'd, they would, they'd. ஓகே, ஈஸியா இருக்கா? ஸோ கடைசியா ஒரு சிம்பிளான கன்ட்ராக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை வில். ஓகே, ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஸோ இதோட கன்ட்ராக்ஷன் பார்க்கலாம். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ ஐ வில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐல். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல ஒரு அப்பாஸ்ட்ரஃபி நீங்க போடுறீங்கன்னா, ஸோ இதுக்கு இடையில வந்து சில எழுத்துக்கள் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க, WI இந்த வார்த்தை வந்து இதுக்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஐல் கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணுவேன். ஓகே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் யூ வில் you'll call me. Okay, next he'll call me, அவன் எனக்கு கால் பண்ணுவான். he'll call me. she'll it will இதை எப்படி வாசிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க. it'll we will so நாங்க உனக்கு கால் பண்ணுவோம். we'll call you later, நாங்க உனக்கு அப்புறமா கால் பண்றோம். they'll so முதல் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். பழக உங்களுக்கு ஒன்றும் புதுசா தெரியாது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். திரும்ப ஒரு வாசிக்கலாமா? I'll, you'll, he'll, she'll, it'll, we'll, they'll. Okay, the pronunciation is very important. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? ஸோ இவ்வளவுதான் வந்து இங்கிலீஷ்ல அந்த ஒரு சப்ஜெக்டும் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனும், அடுத்து வந்து ஒரு ஆக்சிலரி வேர்ப் ஆர் பி வேர்ப் ஆர் ஹேவ் வேர்ப். ஸோ இது கூட வந்து நம்ம சேர்த்து வாசிக்கும் போது ஸோ கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது தெரிஞ்சாலே இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கும் நீங்க வந்து பேசும்போது. ஓகே, இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஸோ இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, ஸோ இங்க நான் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு குட்டி குட்டி சென்டென்சஸ் மாதிரி. ஸோ முழுமையான சென்டென்ஸ் கிடையாது. ஸோ கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ இது கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நீங்க தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம், அதை ஷார்ட்டா கன்ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி எப்படி சொல்லுவீங்க? ஐ ஆமோட கன்ட்ராக்ஷன் என்ன அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன கன்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். அதுக்குள்ள உங்க ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. Your time starts now. சொல்லிக்கிட்டே அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க, பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். டைம்ஸ் அப். ஓகே, வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. சொல்லிட்டே ஆன்சர் பண்ணீங்களா? ஓகே, ஸோ ஐ ஆம் அதோட கன்ட்ராக்ஷன் ஐ எம். He will, he'll, it would, it'd. ஓகே, it'd அதை எப்படி வாசிக்கணும்னு பார்த்துக்கோங்க. she has, she's அப்படிங்கிறதுக்கு இதான் வரும். she hasக்கும் அதான் வரும். they have, they've. You are, your. We had, we'd. So we had-க்கும் இதான் வரும், we would-க்கும் இதான் வரும். ஈஸியா இருக்கா? ஓகே, நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. So if you want to speak English fluently and confidently, you should know about contractions. Okay, so you have to practice these contractions every day.
ஸோ இட் வில் ரியலி ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் எழுதி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். he is, they are, she had, இதோட கண்ட்ராக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? உங்களோட ஆன்சர் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.